எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பேட்டரி இன்வெர்ட்டர் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு சின்ன செட்டிங், அதாவது ஒரு சுவிட்ச் இருக்குது. அதை நம்ம மாற்றுற மூலமாக நம்ம பேட்டரியோட லைஃப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அதாவது 10 to 15% அந்த பேட்டரியோட லைஃப் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னு சொல்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டில் வந்து பேட்டரி யூஸ் பண்ணுவோம், இன்வெர்ட்டர் பேட்டரி. நம்ம இந்த யூஸ் பண்ணுறப்ப அதில் பார்த்தீங்கன்னா, நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம், கனெக்ஷனை மட்டும் நம்ம பேட்டரியை கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவோம் சில இடங்களில். அதில் ஒரு சின்ன சுவிட்ச் இருக்குது. அந்த இன்வெர்ட்டரோட பேக் சைடு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சுவிட்ச் இருக்கும். அந்த சுவிட்ச் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். அது எப்படின்னா, பேட்டரி வந்து அந்த இன்வெர்ட்டருக்கு பின்னாடி இருக்கிறதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ரெகுலேட்டட் மோட், அன்ரெகுலேட்டட் மோட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் சில இடத்துல வந்து இன்வெர்ட்டர் இல்லைன்னா யூபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ரெகுலேட்டட், அன்ரெகுலேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இன்வெர்ட்டர், யூபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நான் ஏற்கனவே இன்வெர்ட்டர் கனெக்ஷன் போடுறப்ப நான் சொல்லியிருந்தேன். அதாவது இன்வெர்ட்டர் அப்படின்றது வேற, யூபிஎஸ் அப்படின்னு சொல்கிறது வேற. அதை பற்றி வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பேசிக் வந்து ரெண்டும் ஒன்று தான். யூபிஎஸ் அப்படின்னு சொல்கிறது ஒன்று தான், இன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்கிறது ஒன்று தான். ரெண்டுமே வந்து டிசி சப்ளை வந்து ஏசியாக மாற்றி நமக்கு கொடுக்குது. சரிங்களா? அது வந்து நம்ம என்ன டைப் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து அது வந்து சைன் வேவா, ஸ்கொயர் வேவா அது மாதிரி நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம இன்வெர்ட்டரில் வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கிறப்ப அந்த பேட்டரியோட லைஃப் வந்து எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறதா இந்த நம்ம பார்க்குறோம். இதில் நம்ம இன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து பேட்டரியிலேருந்து சப்ளை வந்து நமக்கு ஏசி டிசியாக மாற்றி நம்ம லோடுக்கெல்லாம் வரும். இது எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், இபி சப்ளை கட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பேட்டரி மேலே உள்ள சப்ளை டிசி வந்து ஏசியாக மாற்றி நமக்கு லோடுக்கு வரும். இது வந்து இன்வெர்ட்டர். இந்த டைமிங்கில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்து லைட்டு, ஃபேனு இல்லை டிவி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிட்டு திரும்ப ஆன் ஆகும். இது வந்து இன்வெர்ட்டர் மோடு. இதே இது யூபிஎஸ் மோடில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கும் பேட்டரியிலேருந்து. அதாவது இபி சப்ளை இருந்தாலும் சரி, இல்லாட்டிலும் சரி, நமக்கு வந்து பவர் இபிலேருந்து கட் ஆகிறது நமக்கு தெரியவே தெரியாது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அது அன்இன்டரப்டட் பவர் சப்ளை. நமக்கு வந்து வர்ற பவரை வந்து இன்டரப்ட் ஆக விடாமல் பார்த்துக்கிறோம். அப்படின்றப்ப அது என்ன ஆகும் அப்படின்னா, லைவாக வந்து பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்கும். அதே டைமிங்கில் நமக்கு வந்து டிசியை வந்து ஏசியாக மாற்றி நமக்கு வெளியில் அவுட்புட் கொடுத்துட்டே இருக்கும். சரிங்களா? இதிலேயே பார்த்தோம் அப்படின்னா, அந்த பேட்டரி சார்ஜிங் மெத்தடு நிறையா இருக்குது. நமக்கு 3 மெத்தட் இருக்குது. அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்து இன்வெர்ட்டர் மோடு, இந்த யூபிஎஸ் மோடு இதில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால், நம்ம இன்வெர்ட்டரோட கனெக்ஷனை நம்ம பேட்டரி லைஃப் வந்து எதில் அதிகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இன்வெர்ட்டர் மோடில் வச்சுருக்கோம் அப்படின்னா, ஒரு 10 to 15% நம்ம பேட்டரியோட லைஃப் வந்து அதிகமாக கிடைக்கும். இதே இது நம்ம யூபிஎஸ் மோடில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஒரு 10 to 15% பேட்டரியோட லைஃப் வந்து குறைஞ்சிரும். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சில இடங்களில் பாருங்கள், இபி சப்ளை வர்றது வந்து எப்போவுமே கான்ஸ்டன்ட் வோல்டேஜாக நமக்கு கிடைக்காது. அதாவது சம்டைம்ஸ் வந்து வேரியேஷன் இருக்கும் வோல்டேஜ். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவினிங்லாம் பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப லோ வோல்டேஜ் தான் நமக்கு வரும். அப்போ அந்த லோ வோல்டேஜ் வர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அந்த உள்ளே உள்ள ரிலே வந்து பிக்கப் ஆக முடியாமல் என்ன பண்ணிடும் அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்து இபிலேருந்து வர சப்ளை நேராக வெளியில் கொடுக்காம, யூபிஎஸ் மோடில் இருக்கிறப்ப, அந்த அன்ரெகுலேட்டட் மோடில் இருக்கிறப்ப அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், இபி சப்ளை வந்து டைரெக்டாக கொடுக்காம பேட்டரியில் ஸ்டோர் ஆகிருக்கிற எனர்ஜியை வந்து நமக்கு வந்து இன்வெர்ட்டர் வந்து டிசி சப்ளையை வந்து ஏசியாக மாற்றி நமக்கு வெளியில் கொடுத்துட்டே இருக்கும். அப்போ இதில் என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னால், நமக்கு எப்பெல்லாம் வந்து லோ வோல்டேஜ் வருதோ, வோல்டேஜ் வந்து ஃப்ளக்சுவேஷன் அதாவது வேரியேஷன் வருதோ, அப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இன்வெர்ட்டர் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகி போச்சு, சார்ஜிங், டிஸ்சார்ஜிங் இந்த மாதிரி இருக்கிறது அடிக்கடி சார்ஜ், டிஸ்சார்ஜ் நடக்கிறதுனால பேட்டரியோட லைஃப் வந்து ரெடியூஸ் ஆகிரும். ஏன்னா அதுக்கு வந்து ஒரு பேட்டரிக்கு வந்து இவ்வளவு தான் கொடுத்துருப்பாங்க. சார்ஜ், டிஸ்சார்ஜ் வந்து இத்தனை சைக்கிள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ அடிக்கடி இந்த சார்ஜ், டிஸ்சார்ஜ் ஆகிறப்ப அந்த பேட்டரி வந்து சீக்கிரமே வீக் ஆயிரும். அதோட லைஃப் டைமை விட முன்னாடியே வந்து அது வந்து ப்ராப்ளம் ஆகிடும். இதுதான் வந்து நமக்கு அந்த யூபிஎஸ் மோடில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால், பேட்டரி வந்து சீக்கிரம் வீக் ஆகிடுறது. இது நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் யூபிஎஸ் மோட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம கம்பெனிஸ் இருக்குது, இல்லை நம்ம வந்து ஒரு கடை வச்சுருக்கோம், இந்த மாதிரி இடம் இல்லை, ஒரு கம்ப்யூட்டர் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ வந்து நமக்கு வந்து கம்ப்யூட்டருக்குன்னு தனியாக ஒரு யூபிஎஸ் சின்ன பேட்டரி நம்ம யூஸ் பண்ணலை, இதில் இருந்தால் நம்ம கம்ப்யூட்டருக்கு சப்ளை போயிட்டுருக்கு அப்படின்றப்ப நீங்கள் யூபிஎஸ் மோடில் வச்சுக்கலாம். ஏன்னா அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் நமக்கு போகுது, சிஸ்டம் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ராப்ளம். அப்போ வந்து உங்களுக்கு இபி சப்ளை கட் ஆனாலும்
நமக்கு தெரியாத அளவுக்கு இது வந்து எப்பவுமே நமக்கு அன்இன்டரப்டட் பவர் சப்ளை குடுத்துட்டே இருக்கும் யூபிஎஸ் மாடல்ல. இதே இது நம்ம சாதாரணமா வீட்ல வந்து நம்ம யூபிஎஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்க. இப்ப ஃபேனு, லைட்டு, டிவி இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஆஃப் ஆயி, ஆன் ஆயினா நமக்கு பிரச்சனையே இல்ல. அந்த இடங்கள்லாம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ரெகுலேட்டட் மோடுக்கு நீங்க வந்து மாத்தி வச்சுக்கோங்க. சரிங்களா? யூபிஎஸ்ல பின்பக்கம் திருப்பி பாருங்க. இது மாரி இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தாலும் சரி, இல்ல அப்படின்னாலும் நீங்க பாருங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு ரிமெம்பர். இந்த மாரி பாருங்க. அந்த பேக்ல வந்து ஒரு சுவிட்ச் இருக்கும் இந்த மாதிரி. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து லூமினஸோட இன்வெர்ட்டரு. இதுல பார்த்தீங்கன்னா, ரெகுலேட்டட் மோட், அன்ரெகுலேட்டட் மோடுன்னு சொல்லிட்டு இருக்கு. இதே இது அனதர் கம்பெனினா இன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது 2 தான். இதுல வந்து நீங்க பார்த்துக்கங்க இன்வெர்ட்டர கனெக்ட் பண்ணிட்டு, நம்ம என்ன பர்ப்பஸ்க்காண்டி நம்ம யூஸ் பண்றோம். இப்ப கம்ப்யூட்டர்லாம் நம்ம யூஸ் பண்றோம். நமக்கு வந்து பவர் கட் ஆகுறது தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா, அந்த அன்ரிலேட்டட் மோடுல நீங்க வச்சுக்கோங்க. இப்ப வீடு தான் நம்ம யூஸ் பண்றோம். லைட்டு, ஃபேனு இந்த மாரி தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நீங்க வந்து ரெகுலேஷன் மோடுல வச்சுக்கோங்க. ரெகுலேட்டட் மோடுல. இதுல வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம பேட்டரியோட லைஃப் பார்த்தீங்கன்னா, 10 to 15% வந்து இன்கிரீஸ் ஆகும். சரிங்களா? 2வது இந்த சார்ஜ், டிஸ்சார்ஜ் சைக்கிள் வந்து அடிக்கடி நடக்காது இதுல. பேட்டரி வந்து ரொம்ப நாளைக்கு வரும். இந்த இது மட்டும் நீங்க பேட்டரியில வந்து பேக் சைடு பாருங்க. இன்வெர்ட்டர்ல பேக் சைடு. இத வந்து மாத்தி விட்டுருங்க. அடுத்து இன்வெர்ட்டர் கனெக்ஷன் பண்றப்ப காமன் நியூட்ரல் குடுக்கவே குடுக்காதீங்க. நான் அதுக்கு வந்து அடுத்த ஒரு பிராக்டிகல் வீடியோ வந்து நான் கண்டிப்பா போடுறேன். சரிங்களா? காமனா வந்து நியூட்ரல் எடுக்காம, செப்பரேட் நியூட்ரல் போட்டு நீங்க இன்வெர்ட்டர் கனெக்ட் பண்ணுங்க. இத பத்தி நான் அடுத்த ஒரு வீடியோ உங்களுக்கு நான் தெளிவா நான் சொல்றேன். சரிங்களா? இப்ப இந்த இன்வெர்ட்டர் கனெக்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நெறைய பேர் வந்து கேட்டுட்டே இருக்காங்க. ஏன்னா காமன் நியூட்ரல் போடுறது எப்படி? அதுல வந்து நமக்கு ஆர்சிசிபி கனெக்ட் பண்ணோம்னா, ஆர்சிசிபிய முன்னாடி கனெக்ட் பண்ணணுமா? பின்னாடி கனெக்ட் பண்ணணுமா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கமெண்ட்ல கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். சரிங்களா? இந்த காமன் நியூட்ரல் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து ஆர்சிசிபி வந்து கனெக்ட் பண்ண முடியாது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஸ்டின் தான். என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு அடிக்கடி யூஸ் பண்ற லோடு எல்லாமே நம்ம வந்து இன்வெர்ட்டர் கனெக்ஷன்ல தான் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம். இப்போ வந்து நம்ம சார்ஜ் போடுறது சரி, நம்ம ஃபேனு, இந்த லைட்ஸ் அதிகமான பயன்பாடுல உள்ள எக்யூப்மெண்ட் தான் நம்ம வந்து இன்வெர்ட்டர்ல கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம். அப்போ வந்து என்ன ஆகி போகுது அப்படின்னு சொன்னா, நமக்கு ஆர்சிசிபி வந்து கனெக்ஷன் இல்லாம போயிருது. எந்த டைமிங் அப்படின்னு சொன்னா, நமக்கு பவர் இல்லாத டைமிங்ல. அப்போ வந்து நமக்கு இதுல வந்து ஒரு ஆர்சிசிபி வந்து நம்ம கனெக்ட் பண்ணி, நம்ம எக்யூப்மெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து காமனா நியூட்ரல் கனெக்ட் பண்ணாம, செப்பரேட்டா வந்து நியூட்ரல் நீங்க கனெக்ட் பண்ணிட்டு, அதுலேருந்து நம்ம வந்து இன்வெர்ட்டர் சப்ளை குடுத்தோம் அப்படின்னா, ஒரு ஆர்சிசிபி கனெக்ட் பண்ணலாம். நமக்கு வந்து எக்யூப்மெண்ட் சேஃபா இருக்கும். எல்லாமே நல்லாருக்கும். சரிங்களா? அதனால நீங்க வந்து காமன் நியூட்ரல் போடாம, நீங்க இன்வெர்ட்டர் கனெக்ஷன் பண்ணுங்க. நான் அடுத்த ஒரு வீடியோல வந்து இதோட சார்ஜிங் மெத்தட், அதாவது என்னென்ன மெத்தட் இருக்கு, சார்ஜிங் மெத்தட் எப்படியெல்லாம் சார்ஜ் ஆகுது, அப்படின்னு சொல்றத நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல வந்து உங்களுக்கு எதெல்லாம் டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து கண்டிப்பா கிளியர் பண்றேன். சரிங்களா? ஓகே. நன்றி, வணக்கம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.